பெண்களை கேள்வி கேட்டு ஒரு இடத்துல அதுல ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது. அதுல ஒரு சின்ன திருத்தம், நீண்ட இழுபறிங்கிறது கிடையவே கிடையாது. ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்திருந்தாங்க. மாண்புமிகு அதிமுக பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் பேசினாங்க. அன்னைக்கே பிரஸ் மீட் வச்சாங்க, அன்னைக்கே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் நீண்ட இழுபறிங்கிறது இங்க இடம் இல்லை. அதை பத்தி இப்ப எதுவுமே பேச முடியாது. தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும். அதற்கு தமிழ்நாட்டில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இருப்பார்கள் என்று அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்காங்க. மாநில தலைவராக மாறி இருக்கீங்க, மீண்டும் போட்டியிட வாய்ப்பு இருக்கா? அதை எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் சொல்லணும். கூட்டணிக்கான பணிகள் தொடங்கிட்டீங்க, கூட்டணி ஒரு கட்டமா முடிஞ்சிருக்கு. ஆமா, தேர்தல் பணி எப்போ தொடங்குறீங்க? வேறு கட்சிகளோட கூட்டணி எப்போ பேச்சுவார்த்தை நடக்கும்? வேற புதிய கட்சிகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குதா? இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. அமைச்சர் பொன்முடி விவகாரத்துல முதலமைச்சர் தொடர்ச்சியா அமைச்சர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாரு. அரசியலமைப்பு சட்டத்தில் உறுதிமொழி எடுக்கும் போதே அவங்க எதுவும் பேச மாட்டோம், மதத்தை பத்தி பேச முடியாது உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஒரு அமைச்சரா இருந்தவங்க அவர் அப்படி மத சார்பாகவும் பேசியிருக்காரு, பெண்களையும் தவறா பேசியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடவடிக்கை எடுக்கணும்? பிரஸ்ல நீங்க கேள்விதான் கேட்கறீங்க. அது பிரஸ்ல யாரும் திருப்பி ஒளிபரப்புன்னு நான் சொல்றேன், யாரும் போடவே மாட்டாங்க. திமுகவுக்கு எதிரான நிலைப்பாடுகள் அதாவது நான் ஏற்கனவே திமுக என்னைக்குமே பெண்களுக்கு எதிரான கட்சி. அது முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவாக இருந்தாலும் சரி, மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர் தான் வருது, இப்ப அமைச்சர் பொன்முடியாக இருந்தாலும் சரி, பெண்களை கேள்வி கேட்டு ஒரு இடத்துல நீ கேள்வி கேட்டாங்க பாருங்க, கேள்வி கேட்டு எல்லா பெண்களுக்கும் எப்படின்னு அதை கேள்வி விளக்கமெல்லாம் கொடுத்து இப்படின்னா நிக்க வைக்கிறது, இப்படின்னா படுக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு மேல ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கிறான்னா நம்ம அது என்ன எப்படி சொல்றது? அதனால அதற்கான தேர்தல் 26ல் எல்லா பெண்களும், எல்லா தாய்மார்களும், இப்போ நம்ம வீட்டில் எல்லாம் நமக்கு அம்மா ஒரு தாய், மனைவி ஒரு பெண், அம்மா ஒரு பெண், மகா இருந்தா மகா ஒரு பெண். ஆக இவ்வளவு ஒரு எல்லாருக்கும் இருக்கு. இது ரத்த சம்பந்தமா ஒவ்வொருத்தருக்கும் அதுல ஈடுபாடு இது இருக்கு. ஒவ்வொரு ஆணும் வீட்டில் அது மாதிரி புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கட்சி இருக்கணுமா அப்படிங்கறதுதான் என்னுடைய ஒரு எண்ணம்.